வணக்கம். நான் இன்னைக்கு குக்கிங் டிப்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத நான் காமிக்கிறேன். முதல் டிப் என்னென்னா, சப்பாத்தி மாவு வந்து நம்ம பிசைகிறோம். கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துனா நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம். 2 நாள் கழித்து பார்த்தோன்னா கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அப்படி சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும்னா இந்த சப்பாத்தி மாவில் கொஞ்சம் எண்ணெயை தடவி வச்சுட்டேன்னா அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 2 நாள் கழித்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்தி மாவில் எண்ணெய் தடவி வச்சுட்டேன். இது வந்து 2-3 நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். நீங்கள் எப்படி நம்ம பிசைகிறோமோ அது மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு இந்த எண்ணெய் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த சப்பாத்தி மாவை எண்ணெய் விடாமல் ஒரு துணியில், வெள்ளை துணியில் இந்த மாவை போட்டு நல்லா சுற்றி ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுன்னா அப்படியே இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். 2வது டிப் என்னென்னா, நம்ம கடையிலேருந்து கடலைப்பருப்பு வாங்கிட்டு வருவோம். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதில் வந்து வண்டு வந்துடுது. அது வந்து நம்ம வந்து வெயிலில் வச்சா கூட அந்த வண்டு வந்து அடியில் தான் இருக்குது, போக மாட்டேங்கிறது. அப்படி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கடலைப்பருப்பை வந்து கொஞ்சம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் சூடாக வரும்படி பண்ணிட்டேன்னா அது வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும், பூச்சியும் வராது, ஒன்றும் வராது. இப்போ வந்து கடலைப்பருப்பை நான் ஒரு 10 நிமிஷம் வறுத்தாச்சு. இது வந்து கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நான் வந்து இந்த கண்டெய்னரில் போட்டு வைக்கிறேன். அப்படின்னா வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ வந்து 3வது டிப்ஸ் என்னென்னா, நான் வந்து வெங்காயத்தை வச்சு வத்தக்குழம்பு பண்ணியிருக்கேன். அந்த வத்தக்குழம்பு வந்து லாஸ்ட்டில் இறக்குறது கொஞ்சோண்டு வெல்லத்தை போட்டேன்னா அந்த புளிப்பு இனிப்புலாம் சேர்ந்து வத்தக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த குழம்பை வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குது, கெட்டியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. நான் 3 டிப்ஸு பண்ணியாச்சு. இது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பார்த்துட்டும் எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து அனுப்புங்க. நீங்கள் டாட்டா, பை பாய்.